என் பேர் ஆண்ட்ரோஸ். புதூர் மண்டை காலேஜ் வந்துருக்கேன். கால் வலியால் 2 ஹாஸ்பிட்டல் போய் தீரல. இப்போது கிம்ஸில் வந்து பிரதிஷ் டாக்டரை பார்த்து அவர் சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணால் தான் நல்லா இருக்கும். சொல்லி நான் ஆப்ரேஷன் பண்ண சரி நல்லா இருக்கும். நர்ஸ் எல்லாம் நல்லா பார்த்தாங்க, நல்ல பார்வை இருந்தது, நல்லபடியாக கவனிச்சாங்க. இப்போது நல்லா தான் இருக்காங்க. என்னை ஊர் வந்து மண்டைக்காடு புதூர். எங்கள் வீட்டாளுங்க வந்து பட்டேக்ஸ்லேருந்து கால் வர ஒரே வலி 15 நாளாக இருந்தது. நாங்கள் நாகர்கோவிலில் ஒரு ஆஸ்பத்திரியில் காட்டினோம். அவங்க எங்களுக்கு மருந்து தந்தாங்க. ஆனால் எங்களை அந்த மருந்து சாப்பிட்டு ஒன்றுமே குறையலை. அதுக்கப்புறம் நாங்கள் கிம்ஸில் நாகர்கோவில் இருக்க கிம்ஸ் ஆஸ்பத்திரி வந்து பெரிஸ் டாக்டரை பார்த்தோம். அவர்கிட்ட எல்லாமே நாங்கள் சொல்லியிருந்தோம். அவர் சொன்னார், நான் சொல்லுத மாதிரி நீங்கள் மருந்து எடுத்தோம்னா அவங்களுக்கு சரியாகும்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்ட பிறகு அவர் சொன்னார், எலும்பு பக்கம் வந்து சவ் வந்து வெளியே தள்ளி இருக்கு. இந்த சவ்வை எடுத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு இந்த கால் வலியெல்லாம் தீரும். அதனால் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண வேணும்னு சொன்னாங்க. நாங்கள் கடலுக்கு போகிற ஆள், அதனால் நமக்கு பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். திருப்பி அவங்களுக்கு வலி தாங்க முடியலை. திருப்பி நாங்கள் இங்கே வந்து அட்மிட் ஆகி அவர் நல்லபடி எங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி இப்போ நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் வந்த உடனே மறுநாள் இங்கே எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி ஐசி வார்டிலே நல்லா கவனிச்சாங்க நர்ஸ் எல்லாம். நாங்கள் வார்டு வந்த பிறகு அங்கே இருந்த பிள்ளைங்களும் எல்லாருமே எங்களை நல்லா கவனிச்சாங்க. நான் டாக்டர் பிரஜித் சாலமன், ஆர்த்தோபெடிக்ஸ் சர்ஜன், கிம்ஸ் நாகர்கோவில். இந்த பேஷண்ட் பேர் ஆண்ட்ரோஸ். அவருக்கு சிவியர் பேக் பெயினில் வந்தார். அவருக்கு கடல் தொழில் பண்ணுறவர். அநேக கடல் தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி பேக் பெயின் வரலாம். ஸ்பைனல் கெனல் ஸ்டெனோசிஸ்ல என்ன ஆகலாம் அப்படின்னா, நமக்கு காலுக்கு போற நரம்புகள் அதுல இருக்கக்கூடிய அழுத்தம், அந்த அழுத்தம் வந்து அதிகமாகலாம். இது யூஸ்வலா இந்த கடல் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி ஆகும். இது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கன்சர்வேட்டிவ் நம்ம மெடிகேஷன்ஸ்லாம் கொடுத்து ஃபிசியோதெரப்பிலாம் கொடுத்து பார்ப்போம். அதுலேயே சரி ஆகாதவங்களுக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணி நம்ம அந்த காலுக்கு போகிற நரம்பை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணணும். இந்த பேஷண்ட்டுக்கு இந்த ஆப்ரேஷன் தேவைப்பட்டுச்சு. ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு நல்ல சக்ஸஸ் ஆச்சு. நல்ல பெயின் எல்லாம் குறைஞ்சிருக்காங்க.